ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேகி நூடுல்ஸோட இன்க்ரீடியன்ஸும் நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷனும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேகி நூடுல்ஸோட இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். மேகி நூடுல்ஸில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு, பனை எண்ணெய், அயோடின் கலந்த உப்பு, கோதுமை பசையம். கோதுமை பசையம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் உள்ள ஒரு வகை புரதம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாவுக்கு நெகிழ்தன்மை மற்றும் மெல்லும் தன்மையை கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து தடிப்பாக்கிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திக்கனர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் வந்து தண்ணியாக இல்லாமல் ஓரளவு கெட்டியாக இருக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து INS 508 பொட்டாசியம் குளோரைடு உப்பு. அடுத்து INS 412 என்னன்னு பார்த்தீங்கன்னா குவார்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொத்தவரி விதைகளிலிருந்து எடுக்கப்படும் ஒரு இயற்கை பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். உணவுப் பொருட்கள் பிரியாமல் கெட்டியாக இருப்பது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது யூஸ் பண்ணுறாங்க. இவை அனைத்தும் உணவின் தன்மை, வடிவம் மற்றும் ஆயுட்காலத்தை கூட்டுவதற்கு. அடுத்து அமிலத்தன்மை சீராக்கிகள். INS 501 and 500 உணவின் புளிப்புத்தன்மையை pH அளவு சரியான நிலையில் வைத்திருக்க உதவுது ஃப்ரெண்ட்ஸ். பாக்டீரியாமல் வளராமல் இருக்கிறதுக்கு, உணவு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உதவுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு வகையான கெமிக்கல். INS 501 பொட்டாசியம் கார்பனேட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பொட்டாசியம் உப்பு. அமிலத்தன்மையை சமன்படுத்தவும் பதத்தையும் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி INS 500 எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இது சோடியம் கார்பனேட் உப்பு. இது சலவை சோடா பயன்படும் வேதிப்பொருட்களுக்கு உணவு தரத்தை கொண்டது ஃப்ரெண்ட்ஸ். இது உணவோட புளிப்பு தன்மையை கட்டுப்படுத்துறதுக்கும் பேக்கிங் மற்றும் நூடுல்ஸ் மாதிரி உள்ள பொருட்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே உணவோட சுவை மாறாமலும் கெடாமலும் இருக்கிறதுக்கு பயன்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன யூஸ் பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பதமூட்டி. INS 451 இது வந்து உணவோட பொருளுக்கு காய்ந்து போகாமல் அவற்றின் மென்மை தன்மையும் ஈரப்பதத்தையும் கொண்டது. INS 451 என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியோ ட்ரைபாலி பாஸ்பேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு வகையான உப்பு. இது உணவில் உள்ள நீர்ச்சத்தை வெளியேற்றாமல் தடுத்து உணவு மென்மையாகவும் சுவையாகவும் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நிறமும் மாறாது இது. அடுத்து மினரல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடம்போட வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கால்சியம் கார்பனேட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எலும்புகள், பற்கள் வலுப்படுத்த யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபெரிக் பைரோபாஸ்பேட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா உடலுக்கு தேவையான அயன் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நூடுல்ஸ் பாக்கெட்டில் உள்ள நூடுல்ஸ் மசாலாவோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருவோமா? வெங்காயத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லித்தூள், சிவப்பு மிளகாய்த்தூள், பூண்டுத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், இஞ்சித்தூள், வெந்தயத்தூள், கருப்பு மிளகாய்த்தூள், கிராம்புத்தூள், பச்சை ஏலக்காய்த்தூள், ஜாதிக்காய்த்தூள், மைதா, சர்க்கரை, கோதுமை பசையம், பனை எண்ணெய், நிலக்கடலை புரதம். நிலக்கடலிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் வந்து மீதமுள்ள புரதச்சத்தை ஒரு சிறு துண்டுகளாக எடுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நிலக்கடலை புரதம். அடுத்து ஸ்டார்ச் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டார்ச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு, சோளமில் இருக்க மாவு சத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக அமிலத்தன்மை சீராக்கி யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். INS 336 இது வந்து லெமனில் உள்ள இயற்கை பொருள்லேருந்து சிட்ரிக் அமிலத்தை எடுக்கிறாங்க. அடுத்ததாக நிறம் INS 150D கலர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சர்க்கரையை நம்ம சூடு பண்ணிகிட்டே இருந்தால் டார்க் ப்ரௌன் கலர் வரும்ல, அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் அது யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு கோலா, சாஸு இந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நூடுல்ஸை வந்து யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலியில் உள்ளவங்க, அலர்ஜி உள்ளவங்களாம் இந்த நூடுல்ஸை சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக ஃப்ளேவர் என்ஹான்சர் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். INS E631 என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசோடியம் இனோசினேட். இது விலங்குலேருந்து இறைச்சி மற்றும் மீன்கலந்து இறைச்சிலேருந்து பயன்படுது ஃப்ரெண்ட்ஸ். சில நேரங்களில் வந்து மரவள்ளி கிழங்குலேருந்து கூட இது எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டிசோடியம் கானிலேட் INS E627 இது மீன்களிலிருந்து, கடல் பாசிலேருந்து எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 70 கிராம் மேகி பாக்கெட்லேருந்து நியூட்ரிஷனல் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் 5லேருந்து 7 கிராம் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலோரிஸ் பார்த்தீங்கன்னா 310லேருந்து 320 கிலோ கலோரி கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கொழுப்பு 11 கிராம்லேருந்து 13.4 கிராம் வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கார்போஹைட்ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 41.4 கிராம்லேருந்து 45 வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.